இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் 10 மேல்கணக்கு நூல்கள் எனப்படும். இதிலே பத்துப்பாட்டு என்ற நூலில் பட்டினப்பாலை என்ற நூல் மிக முக்கியமான ஒரு நூல். அது அன்றைய தமிழர்களினுடைய வாழ்வியல் முறைகளை எடுத்து உரைக்கக்கூடிய நூலாக இருக்கிறது. சோழன் கரிகாலனை புகழ்ந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனால் எழுதிய அந்த நூலிலே அன்றைய மக்களினுடைய வாழ்க்கை முறை, அரச நிர்வாகம் என்று பல தரவுகள் கொட்டி கிடக்கின்றன. அதிலே காவிரி பூம்பட்டினத்திலே இருந்த வணிகர்கள் எத்தகைய தன்மையோடு விளங்கினார்கள் என்று உருத்திரங்கண்ணனால் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு இருந்த வணிகர்கள் எத்தகைய தன்மையோடு விளங்கினார்கள் என்று கூறுவதனுடைய பொருள், வணிகம் என்பது எப்படி நடக்க வேண்டும், வணிகர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் யாவை என்பதையும் அறிவுரையாக கூறுகின்றதாக நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே வணிகத்தினுடைய முதல் நெறிமுறையாக நுகத்தடியிலே இருக்கக்கூடிய பகலாணி எப்படி சமநிலை தவறாமல் இருக்கிறதோ அதை போல வணிகர்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். கலப்பையை மாட்டக்கூடிய நுகத்தடி இருக்கிறது. 2 புறமும் 2 எருதுகளை மாட்டி இருக்கிறார்கள். அந்த நடுவிலே இருக்கக்கூடிய நுகத்தடி நேராக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அங்கே ஒரு ஆணி இருக்கும். இன்னமும் தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தராசினுடைய 2 தட்டுகளினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு முள்ளு இருக்கின்றதல்லவா, அதை போன்ற அமைப்போடு ஒரு வணிகர் என்பவர் தமக்கும் தம்மிடம் பொருளை வாங்கக்கூடியவர்களுக்கும் இடையே நடுவுநிலை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல நெஞ்சினை உடையவர்கள் பழிக்கு அஞ்ச வேண்டும். அது மிக முக்கியம். இன்றைக்கு பணம் சம்பாதிப்பது நோக்கமாக மாறிவிட்ட உலக சூழலில் பணத்துக்காக எதையும் செய்யலாம், நமக்கு வருமானம், நமக்கு லாபம் கிடைக்கும் என்றால் எந்த தவறும் தவறல்ல என்ற கொள்கை பரவலாக மக்களிடத்தே உள்ளது. ஆனால் உருத்திரங்கண்ணனால் கூறுகின்றார், ஒரு வணிகன் என்பவன் மற்றவர் நம் மீது பழி கூறி விடுவார்களோ என்று அந்த பழிக்கு அஞ்ச வேண்டும். தன்னுடைய குலப்பெருமை குறைந்து விடுமோ என்று கவலைப்பட வேண்டும். வாய்மொழியுதல் ஒரு பொருளினுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை வாங்குபவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுதல் வேண்டும். அதிலே இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அந்த பண்டம் முழுமையாக சரியாக இருக்கிறதா அல்லது அதில் ஏதேனும் சேதம் இருக்கிறதா என்ற உண்மையை சொல்லி வணிகத்தை செய்ய வேண்டும். அதே போல அவன் தன்னையும் மற்றவரையும் ஒரே சமமாக பாவிக்க வேண்டும். தான் சென்று ஒரு பொருளை வாங்கக்கூடிய இடத்திலே மிகுதியாக அதை எடுத்துக்கொண்டு வருவது, தனக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக. பொருளை விற்கக்கூடிய நேரத்திலே அதனுடைய அளவை குறைத்து கொடுப்பது, இந்த பண்பு வணிகர்களுக்கு இருக்கவே கூடாது. ஒரு கதை கூறுவார்கள். ஒரு ஊரிலே ஒரு ரொட்டி வியாபாரி இருந்தார். அந்த ரொட்டி தயாரிப்பாளர் எப்பொழுதும் ஒருவரிடம் வெண்ணெய் வாங்குவார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் அந்த வெண்ணெயை கொண்டு வருபவர் 1 கிலோ வெண்ணெயை கொண்டு வந்து இவரிடம் கொடுப்பார். இவர் 1 கிலோ ரொட்டியை அவருக்கு கொடுத்து அனுப்புவார். இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது. ஒரு நாள் இந்த ரொட்டி கடைக்காரர் அந்த வெண்ணெயை தராசு தட்டிலே வைத்து அளந்து பார்த்தால் 1000 கிராம் இருக்க வேண்டிய இடத்திலே 900 கிராம் தான் இருந்தது. இவருக்கு கடுஞ்சினம். இந்த மனிதர் நம்மை ஒவ்வொரு நாளும் 100 கிராம் அளவுக்கு ஏமாற்றி இருக்கிறாரே, இன்று மாலை வரட்டும், அவரை என்ன செய்கிறேன் என்று கொதித்து கொண்டிருந்தார்.
மாலை வழக்கம் போல அந்த வெண்ணெய் தரக்கூடியவர் வந்தார். வந்தவுடன் இந்த ரொட்டி கடைக்காரர் அவரை பார்த்து கடுஞ்சினத்தோடு கடுமொழிகளை பேச ஆரம்பித்தார். உங்களை நம்பித்தானே பொருளை வாங்குகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் 100 கிராம் எங்களை ஏமாற்றி இருப்பது நியாயமா, முறையா, சரியா என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார். வெண்ணெயை கொண்டு வந்தவர் அமைதியாக சொன்னார், ஐயா, எங்கள் வீட்டிலே 1 கிலோ எடைக்கல் இல்லை. நீங்கள் தரக்கூடிய 1 கிலோ ரொட்டி இருக்கிறதல்லவா, அதைத்தான் தராசு தட்டிலே ஒரு பக்கம் வைத்து இன்னொரு பக்கத்திலே அதற்கு சமமான எடையுள்ள வெண்ணெயை நான் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். 100 கிராம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் தவறு யார் மீது இருக்கிறது என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்போதுதான் ரொட்டி கடைக்காரருக்கு புரிந்தது. எல்லோரும் உலகத்திலே யாரும் நம்மை ஏமாற்றி விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அடுத்தவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உருத்திரங்கண்ணனால் சொல்லுகின்றார், தான் வாங்குகின்ற பொழுது ஒரு நிலைமையும் தான் விற்கின்ற பொழுது வேறொரு நிலைமையும் இல்லாத வகையிலே வணிகம் செய்தல் வேண்டும். அப்படி பொருள்களை விற்கக்கூடிய நிலையிலே காவிரி பூம்பட்டினத்தினுடைய வணிக பெருமக்கள் விளங்கினார்கள் என்று. இது உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்களுக்கும் சொல்லப்பட்ட நெறிமுறையாகும். நெடு நுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறை கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் என்பது பட்டினப்பாலையின் வரிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.